தற்சமயம் நாம் எல்லோரும் கேள்விப்படுவது போல் பிளாஸ்டிக் அரிசியானது சீனாவில் தயாரிக்கப்பட்டு நம் நாட்டு கடைகளில் விற்கப்பட்டு வருகிறது. இந்த போலி அரிசியினால் அநேகர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த பிரச்சனை ஆனது இந்தியாவில் மட்டுமின்றி சிங்கப்பூர், இந்தோனேஷியா, ஸ்ரீலங்கா, நைஜீரியா என பல நாடுகளை அச்சுறுத்தி வருகிறது. நாம் அனைவரும் அறிந்தது போல் சீன தேசத்தால் உற்பத்தி செய்யப்படாத பொருட்களே கிடையாது. இப்பொழுது அவர்கள் தவறான திசையில் இன்னும் ஓர் அடி முன் எடுத்து வைத்து போலி அரிசிகளை உற்பத்தி செய்து விநியோகிப்பதில் தீவிரமாக இருக்கிறார்கள். ஒவ்வொரு அரிசி மூட்டையிலும் பிளாஸ்டிக் அரிசியானது கலக்கப்பட்டு உண்மையான அரிசியின் வாசனையை பிரதிபலிக்க வாசனை திரவியங்கள் தெளிக்கப்படுகிறது. அவர்கள் தயாரிக்கும் பிளாஸ்டிக் அரிசியானது உருளைக்கிழங்கு மற்றும் சர்க்கரைவள்ளி கிழங்குகளில் இருந்து அரிசி வடிவில் தயாரிக்கப்பட்டு செயற்கை பிசின்களை கலந்து உற்பத்தி செய்யப்படுகிறது. இந்த அரிசி பார்ப்பதற்கு உண்மையான அரிசியை போல் இருக்கும். இதை சாப்பிடுவதால் இரைப்பை மற்றும் வயிறு சம்பந்தமான நோய்கள் வரும் வாய்ப்புகள் அதிகம். இதுவரை போலி அரிசிகளை கண்டுபிடிக்கக்கூடிய விஞ்ஞான முறைகள் இல்லை என்று வல்லுநர்கள் கூறுகிறார்கள். ஆனால் பிளாஸ்டிக் அரிசியை எளிய முறையில் நம் வீடுகளில் எப்படி கண்டுபிடிக்கலாம் என்பதை பார்ப்போம். முதலாவதாக நீர் சோதனை மூலம் கண்டுபிடிக்கலாம். ஒரு கிளாஸ் தண்ணியில் 1 ஸ்பூன் அரிசியை தண்ணீரில் இட்டு கலக்கவும். அது பிளாஸ்டிக் அரிசியாக இருந்தால் மிதக்க ஆரம்பிக்கும். உண்மையான அரிசியாக இருந்தால் அது கிளாஸின் அடியில் தங்கும். இரண்டாவதாக நெருப்பில் சோதித்து பார்க்கலாம். பிளாஸ்டிக்கின் வாசனை எப்படி இருக்கும் என்பதை நாம் அனைவரும் அறிந்திருக்கிறோம். சிறிது அரிசியை எடுத்து நெருப்பில் பற்ற வைத்து பார்க்கவும். அரிசியானது பிளாஸ்டிக்காக இருந்தால் அதிலிருந்து பிளாஸ்டிக் வாசனை வரும். மூன்றாவதாக கொதிக்க வைத்த தண்ணீர் மூலம் சோதிக்கலாம். அரிசியை தண்ணீரில் கொதிக்க வைக்கும் போது அதில் பிளாஸ்டிக் அரிசி இருந்தால் தண்ணீரின் மேல் ஒரு வகை திரவம் படரும். நான்காவதாக பூஞ்சை சோதனை மூலம் சோதிக்கலாம். அரிசியை கொதிக்க வைத்த பிறகு சிறிதளவு அரிசி எடுத்து பாட்டில் அடைத்து 2-3 நாட்கள் வைக்கவும். அதில் பூஞ்சைகள் காணப்படாவிட்டால் அது பிளாஸ்டிக் அரிசி ஆகும். ஐந்தாவதாக சூடான எண்ணெய் மூலம் சோதிக்கலாம். சிறிதளவு அரிசியை கொதிக்கும் எண்ணெயில் இடவும். அது பிளாஸ்டிக் அரிசியாக இருந்தால் அவை உருக ஆரம்பித்து பாத்திரத்தின் அடியில் ஒட்டிக்கொள்ளும். நாம் மேற்கொண்ட சோதனைகள் மூலம் பிளாஸ்டிக் அரிசியை வெற்றிகரமாக கண்டுபிடிக்கலாம். இதை உங்கள் உறவினர்கள், நண்பர்களிடம் பகிர்ந்து கொண்டு நோயில்லாமல் நீண்ட நாட்கள் வாழ வாழ்த்துகிறோம். இதேபோல் தொடர்ந்து பல செய்திகள் அறிந்து கொள்ள எங்கள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.